உன்னை தவிர கவிதை எனக்கு தெரியாது. அதுமாரி பிறப்பை பற்றி எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை. ஆனால் என்னென்னா, ஏழுமை எழுப்பிறப்பும் அப்படின்னு ஒரு குரல் நேற்று நான் விளக்கம் போட்டு வந்தேன். அதில் எல்லாரோட உரையும் ஒரு மாதிரி, நான் டீட்டெயிலாக பேசாமல் விட்டேன். அதில் கலைஞரோட உரை வித்தியாசமாக இருக்கும். 7 பிறப்பிலும் ஒருத்தவங்க செஞ்ச உதவியை நம்ம மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 7 பிறப்பின்னு இருக்குல்ல, அப்போ எனக்கு எல்லாரும் 7 திருவள்ளுவர் அப்படி இருக்காரு. 7 அப்போனா பிறவி பலனில் வந்து அவருக்கு நம்பிக்கை இருக்குது, அடுத்தடுத்து நம்ம மறுஜன்மம் எடுப்போம்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் சமணர்னு அவர் நிறுவுறாங்க. சமணம் இது புத்த மதம் வந்து கர்மால நம்ம இன்னைக்கு செஞ்சது இன்றைக்கே மறுநாள் அனுபவிப்போம் அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் கர்மாங்கிறது அடுத்து நம்ம எடுத்துகிட்டு போகிறதுல அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தவன் எனக்கு உதவி செஞ்சுட்டானா, எனக்கு பிறக்கிறதுல 7 தலைமுறை குழந்தை இருக்குல்ல, அது எல்லாம் அவனுக்கு விசுவாசமாக இருக்கணும்னு கலைஞர் உரை எழுதியிருக்காரு. எனக்கு செஞ்ச உதவி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறேன்ல, உனக்கு பிறக்கிற 7 குழந்தை வரலையும் நீ நினைவில் இருப்ப, அந்த அவன் நினைவில் நான் செஞ்ச உதவி இருக்கணும்னு சொல்கிறாரு. அதான் 7 பிறப்புக்கான அர்த்தமாக நம்ம பார்க்குறோம். அப்போ இப்போ வந்து, ஆனால் நீ கேட்ட கொஸ்டின் ரொம்ப இன்டெலெக்சுவல். நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பதில் சொல்கிறேன், நான் ஏதாவது ரெஃபர் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன். ஆனால் நீ கேட்டது வந்து ரொம்ப அதிபுத்திசாலித்தனமான கொஸ்டின். என்ன கேட்டேன்னா, 7 பிறப்பு ஏன் பிறப்பே நான் பிறக்கிறேன்ட்டு, மற்ற 6 பிறப்பும் கர்மாவின் பலன், பிறப்பு எதுன்னு பலன்ட்டீங்க. அதை நம்பினா கடவுள் வந்து நம்மளை படைக்கிறாருன்னு சொல்கிறார். கடவுள் ஃப்ரெஷ்ஷாக நம்மளை படைச்சு போடுறாரு, நம்ம வந்து தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ சிவகாமி சொன்ன மாதிரி ஒரு மதமும் பிறப்பை ஒரு மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுது. சயின்ஸுன்னு நம்மலாம் இப்போ வந்து எப்படின்னா, சயின்ஸ் நம்புகிறோம். 2 பேர் இதாகும் போது அண்டமும் விந்தும் சேர்ந்து சம நடத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அண்டமும் விந்து சேர்ந்து இப்போ வந்து XY அப்படிங்கிற குரோமோசோம்கள் வந்து எதில் இருக்கும், ஆணோட இதில் இருக்கும், பெண்ணோட X மட்டும் இருக்கும். இந்த X போய் ஆணோட Xயில் சேர்ந்தா பெண் குழந்தை, ஒயில் சேர்ந்தா ஆண் குழந்தை, இப்படிங்கிறது சயின்ஸ் சொல்கிற விதி. இது வந்து நம்ம உள்ள டீட்டெயிலாக கண்டுபிடிச்சிட்டானோ. இதை வந்து நம்ம மதத்தில் போய் நம்ம வேண்டிக்கிறோம், கடவுளே எனக்கு ஆண் குழந்தை கொடு, பெண் குழந்தை கொடுங்கிறது நம்ம வந்து வேண்டுறோம்ல. ஒரு கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிறோம் ஆண் குழந்தை கொடு. இந்த இதை தீர்மானிக்கிறது யாருங்கிறது அந்த சயின்ஸும் அங்கே கர்ப்பப்பையில் இருக்க சூழல் தான் தீர்மானிக்குதுன்னு சயின்ஸ் சொல்லுது. இவங்க அப்போ பிறப்பை தீர்மானிக்கிட்டு சயின்ஸ் படி பார்த்தா சயின்ஸு. இவங்க வெளியில் வேண்டியிருக்க, நான் புறச்சூழலில் வேண்டியிருக்கிறதுனால எனக்கு முருகன் தான், பிள்ளையார் தான், எனக்கு சிவன் தான், எனக்கு பார்வை தான், அல்லா தான், எனக்கு இயேசு தான், எனக்கு புத்தர் தான், எனக்கு சமணர் தான், மகாவீரர் தான் எனக்கு இந்த இதை கொடுக்குறாருன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. பிறப்புங்கிறது வந்து அடிப்படையில் நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டிய சயின்ஸாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அப்போ வந்து ஆனால் கர்மான்னு ஒன்று சொல்கிறீங்களே, அது என்னென்னா, அது வந்து என்ன சொல்லலாம்னா, அது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ அதுக்கு ஒரு கரெக்டான ஆங்கில சொல் ஒன்று இருக்குது. நம்ம இப்போ பண்ணுறது வந்து ரியாக்ஷனா, அது என்ன சொல்லுவாங்க, இன்னொன்று சொல்லுவாங்களே, இப்போ நம்ம பண்ணுறதுக்கு வந்து உடனே நடக்கிறது வந்து இதோட பின்விளைவு என்ன சொல்லுவாங்கன்னா, பின்விளைவுக்கு என்ன இங்கிலீஷில் வாங்க, பின்விளைவுக்கு என்ன இங்கிலீஷில், இதோட பின்விளைவை நீங்கள் சந்திக்க நேரிடும்னு. யாரா அந்த இங்கிலீஷ் மீடியம் சொல்லுமா, இங்கிலீஷ் மீடியம் கட் பண்ணுங்கண்ணே, சொல்லுங்கண்ணே.